ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 7 T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகி லீக் மேட்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சூப்பர் 8 நடக்க போகுது. எந்தெந்த டீம்லாம் சூப்பர் 8க்கு செலக்ட் ஆகிருக்காங்க, யார் அடுத்த செமிக்கு போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் ஏல இந்தியாவும் பாகிஸ்தானும் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்தியா எல்லா மேட்சுமே வின் பண்ணி செம ஸ்ட்ராங்காக உள்ளே போயிட்டாங்க. பாகிஸ்தான் இந்தியா கிட்ட மட்டும் ஒரே ஒரு மேட்ச் தோற்று சூப்பர் 8க்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அதுவும் இந்தியாவோட நடந்த மேட்ச்சில் ரொம்ப ஈஸியாக மேட்சை விட்டுட்டாங்க. அதனால் இந்தியா சூப்பர் 8ல் குரூப் 1லையும் பாகிஸ்தான் குரூப் 2லையும் போயிருக்காங்க. குரூப் பியில் ஜிம்பாப்வேவும் ஸ்ரீலங்காவும் செலக்ட் ஆகிருக்காங்க. கடப்பாறை டீமான ஆஸ்திரேலியா இந்த வாட்டி லீக் மேட்சஸ்லேயே வெளில போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா லாஸ்ட்டாக நடந்த பாகிஸ்தான் சீரீஸில் கூட தோற்று போயிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா மஞ்சா மாக்கான்ஸ்லாம் பாகிஸ்தான்கிட்ட போய் தோக்குறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போது வேர்ல்டு கப்பில் பார்த்தா ஜிம்பாப்வே கிட்ட தோக்குறாங்க, ஸ்ரீலங்கா கிட்ட தோக்குறாங்க, எல்லார்கிட்டையும் வரிசையாக தோற்றுக்கிட்டே இருக்காங்க. ஓமன்ட்டையும் அயர்லாண்டில் மட்டும்தான் இந்த வாட்டி பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியா கிட்ட அந்த 3 கடப்பாறை பவுலர் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த டீம் ஒன்றும் இல்லை போல இருக்கு. அந்த 3 பவுலர் யார் யார் அப்படின்னா ஸ்டார்க்கு, ஹேசில்வுட்டு, கம்மின்ஸ். அந்த 3 பேரும் இல்லை. அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு பவுலிங் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதனால் இந்த வாட்டி ஆஸ்திரேலியா லீக் மேட்சஸ்லேயே வெளியே போயிட்டாங்க. இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, ஜிம்பாப்வே கிட்ட இன்னும் ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப்பில் வின் பண்ணாதான் ஒரு சரித்திரமே இல்லை. இன்னமும் ஜிம்பாப்வே கிட்ட ஆஸ்திரேலியா வின் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பிளேஸில் அடித்ததுனால போல் ஏல இருக்காங்க, ஸ்ரீலங்கா போல் பி போயிருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஜிம்பாப்வே இது வரைக்கும் ஒரு டீம் கூட தோக்காமல் நல்லா ஹெவியாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சி. குரூப் சியில் வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் செலக்ட் ஆகிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் எந்த டீம்லையும் தோக்காமல் ஃபர்ஸ்ட்டில் டாப்பில் இருக்காங்க. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்ட்டை மட்டும்தான் தோற்றுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்த வாட்டி நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து கிட்ட நல்லா ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால அவங்க போல் ஏ, செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால இங்கிலாந்து போல் பி. குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும் செலக்ட் ஆகிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா எந்த மேட்சுமே தோக்காமல் ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட மட்டும் தோற்று செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா குரூப் ஏ, செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால நியூசிலாந்து குரூப் பி. சூப்பர் 8 குரூப் 1ல் ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா. இந்த 4 டீமுக்குமே என்ன ஒற்றுமை அப்படின்னா, இந்த 4 டீமும் எல்லா மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே டாப் 2 யார் செலக்ட் ஆவா அப்படின்னா இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு இது என்னோட ப்ரெடிக்ஷன். சூப்பர் 8 குரூப் 2 இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். இந்த 4 டீமுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 4 டீமுமே ஒரு மேட்ச்சு தோற்றுருக்காங்க. இதில் யார் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா நியூசிலாந்து, இங்கிலாந்து. இதுவும் என்னோட ப்ரிடிக்ஷன் தான். ஒரு டீமுக்கு 3 மேட்ச்சு, அதில் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்காங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது செமிக்கு செலக்ட் ஆவாங்க. பார்ப்போம் என்னோட ப்ரெடிக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்னு. இந்த வீடியோவை கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.